இந்த மாதிரி எப்படி பண்ண போகிறோம்னா மாரி பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஒரு பேப்பரை வந்து இது சைஸ் மாரி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இது வந்து இப்படி ஃபோல்டு பண்ணணும். இது வந்து அதுக்கப்புறமேக்கா இது வந்து இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணணும். இந்தமாரி பண்ணாதான் நல்லது. இதோ இந்தமாரி இந்தமாரி அடுத்து சிசர் எடுத்து இந்த பேப்பரோட இதுவில் கட் பண்ணணும். அதெல்லாம் இந்தமாரி கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து இது ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் மட்டும் பண்ணிக்கணும், இந்த பக்கமும் பண்ணணும். இப்போ பண்ணி வேறுறேன் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமும். இப்போது இதை வந்து மாரி ஃபோல்டு பண்ணணும். நம்ம அப்பயே ஃபோல்டு பண்ணோமே, இது ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். இந்தமாரி தெரியணும். இதுமாரி தெரிஞ்சா அது கொண்டு நான் சொல்லணும். அடுத்து வந்து இது நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு வேணா ஒரு பென்னு இல்லை பென்சில் எடுத்து வச்சு பண்ணிடணும். எனக்கு வந்து பென்னு கிடச்சிருந்தாலும் நான் பென்னில் ஒன்று எழுதுகிறேன். அதை பார்த்து என்னதுன்னு சொல்லுங்கள். நான் என்ன எழுதி வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, இது அப்புறமேக்கா பார்த்துக்கோங்க. இப்போ செஞ்ச இது வந்து இந்த இடத்துல கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து வந்து இந்தமாரி என்ன ஒரு அடுத்து வந்து இந்தமாரி ஒன்று எடுத்துக்கணும். இந்தமாரி எடுத்துட்டு ஒரு என்ன ஒன்று இந்தமாரி சர்க்கிள் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிடணும். இந்தமாரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேப்பர் கம் எடுத்துட்டு இந்தமாரி இந்த புக்கில் ஒட்ட வைக்கணும். இந்தமாரி ஒட்டி வச்சுட்டு இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஒட்டணும். எப்படி ஒட்டணும் கம்மியாக இந்தமாரி ஒட்ட வச்சிடணும். அடுத்து வந்து நம்ம பண்ண பேப்பரை எடுத்துட்டு இதுக்குள்ளே விடுவோம். எப்படின்னா இந்தமாரி ஆக்கிடலாம். அடுத்து வந்து இங்கே அப்படி ஃபர்தர் ஸ்டெப் போட்டுடலாம். அவ்வளோ சொல்லி மறந்து போயிட்டேன். அது வந்து இப்போ பண்ண எடுக்க பார்த்து சொல்லுங்கள். இந்தமாரி ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே ஒட்ட வச்சுக்கலாம். கத்திரிக்காய் முடி. அதுக்கப்புறம் இந்தமாரி ஒன்று எழுதி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து இப்போ ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்தமாரி ஒட்ட வச்சுட்டோம். இது பக்கம் இதுமாரி இருக்குது பாருங்க. அவ்வளோ அழகாக நான் வந்து ரெண்டுமே செஞ்சுக்கிறேன். இந்த ரெண்டில் எது அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள்.